Hi, how was your journey? It was good. Are you tired? No. மலேசியால இருந்து 3.5 மணி நேரம் தானே. இவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு பரதநாட்டிய டான்சரா அறியப்படுறீங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாராட்டப்படுறீங்க. ஆக்சுவலா கல்கி யாரு? வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம் உமையை நீ பார்த்தால் உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலின் தெய்வீக புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா பார்க்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா கடலின் ஆழத்தை யாரும் கண்டு சொல்லலாம் உடலின் ஆழத்தை யாரும் காண முடியுமா குழந்தை காலத்தில் ஒரு உடல் வளர்ந்த காலத்தில் வேறுடலை சிதையில் தீ வைத்து எரித்திடும் வரையினில் உடலின் உருமாற்றம் தொடர்கதையே ஆண்கள் என்பதும் பெண்கள் என்பதும் மாய தோற்றங்கள் திருநங்கை வெளியில் கரை நடுவினில் ஓடும் நதியா வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்த சிவன் உருவம் உமை நீ பார்த்த உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடல் தெய்வீகம் புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல விளார்னு ஒரு கிராமம். பிறந்து வளர்ந்ததிலிருந்து எனக்கு எங்க ஊர் மக்களும் எங்க ஊர் தோப்பும் வயலும் பிளஸ் ஆற்றங்கரையும் மட்டும்தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி சிலம்பவாதியார். அவருடைய முழு ஆர்வமும் சிலம்பத்திலையும் தன்னை போலவே என்னையும் உருவாக்கணுங்கிறது தான். அப்பாவுக்கு நண்பர்னா எங்கள் சோப்பு மாமா மட்டும்தான். அவரே சொந்தமாக சோப்பு பவுடர் தயாரித்து பக்கத்து ஊர்களுக்கு தன்னோட புல்லட்டில் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். மாமாவுக்கு ஒரே பொண்ணு மீனா. அவள் பிறக்கும் போதே அத்தை இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. மீனாவோட வாழ்க்கை பாதிக்குன்னு மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. வழக்கமாக எல்லா பெரியவங்களும் முடிவு செய்கிறது மாதிரி எங்கள் வீட்லேயும் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா பிறந்ததுலேருந்தே முடிவு செஞ்சுட்டாங்க. மீனாவுக்கும் அது போலவே அவள் உலகமே நான் தான். தூங்குற நேரம் போக மற்ற நேரத்துல எல்லாம் சுப்பு சுப்புன்னு என்னையே சுற்றி வருவா. சோப்பு மாமாவோ அவரோட உலகமே மீனா, புல்லட், எங்க அப்பா. அப்பா ஸ்கூலுக்கு போனியாடா? போனப்பா.
டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணுமா, படிப்பு தான் முக்கியம். என்னம்மா புதுசா இயேசு வந்திருக்காரு, அவரையும் லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துட்டியா நீ? அப்பா எங்க டீச்சர் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான். கரெக்ட் தான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஒரு சாமி இல்லைன்னாலும் ஒரு சாமி காப்பாத்தும். அந்த சாமி பெருசு இந்த சாமி பெருசுன்னு நம்ம சண்டே போட்டு கூடாது. எல்லா சாமியும் ஒண்ணுடா செல்லம். சோப்பு எப்ப பார்த்தாலும் பொண்ணை கொஞ்சம் வேலை. ஏன் நீ தான் வர்றது கொஞ்சறேன். இந்த லூஸ்ல சோப்பு பவுடர் கொடு. கொஞ்சிட்டாலும் நான் லூஸ்ல தானே கேட்டேன். இங்க யாரும் நட்டு கிடையாது லூஸ் ஆகிறதுக்கு. ஏய் சோப்பு வாங்குறதும் நிமிர்ந்திருக்க வேண்டியதானே. தனி கட்டையா இருக்குன்னு வளைச்சு போடலான்னு பாத்தியா? ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவரை போய் வளைக்கிறாங்களாமா. ஏய் சோப்பு சோப்பு போடு. அதுக்கு கொலுங்க, இதுக்கு தான் வந்தா போல இருக்கு. மீனா இந்த காசை கொண்டு போய் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிற டப்பால வைமா. இன்னைக்கு 5 ரூபா நஷ்டம். அம்மா அப்பப்ப ரேடியோல ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வந்தா எங்களுக்கு ஆடி காட்டுவாங்க. அக்காவுக்கெல்லாம் அம்மா ஆடினா அது ஒரு ஜோக்கு. ஆனா எனக்கு அது ரத்தத்திலேயே கலந்து உயிருக்குள்ளேயே வாழ தொடங்குச்சு. மாடு திங்குது. ஐயோ ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கணும்னு நாம 2 மண்டலமா வந்துட்டு இருக்கோம். நான் தினமும் குடிக்கிறேன். நீ ஒரு வாயாவது குடிச்சியா? சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நண்பா உனக்கு கல்லு பாடி, எனக்கு கல்லு பாடி, புரியுதா? எங்க புரியுது? கல்லே வந்துருச்சு பாரு. குடிச்சு உடம்ப நல்லா தேத்து, நான் ஊறுகாய நக்கிக்கிறேன். மாப்பிள வா 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 வாடா செல்லம், வா 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 வா. எப்படா என் பொண்ணுக்கு பரிசம் போட போற? ஐயோ இப்போ என்ன சலிச்சுக்கிறான், விடாம குடிச்சிட்டு இருக்க. டேய் சுபு, என்னடா இன்னைக்கு புக்கு தலையாரி விளையாட வரியா? நீயா நானா பாத்துடண்டா. நான் ரெடிடா. ஒரு அடியும் பொம்பரும் காலிடா. எதுன்னு சொல்லுடி மீனா, பயப்படாம எதுன்னு சொல்லுடி மீனா. அந்த ரோஸ் கலர் இந்த ஏன் பொம்பத்தையோட உடைச்ச? இந்த தடவை என்கிட்ட வச்சுப்பியா? விடுங்கடா. உன் மேல எதுவும் தப்பு இருக்காடா? இல்லப்பா. கோழையா 100 வயசு வாழறத விட வீரனா அல்பாயுசுல செத்து போகலாம். என் பையனா இருந்தா அவனை அடிச்சுட்டு வீட்டுக்கு வா. முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிச்சுக்கடா. உங்க அப்பா கூட்டண்டா நான் என்ன பயந்துடுமா? நீயே ஒரு சொங்கி போயிடா. இதுல இருந்து அறா. டேய் மாமா தான் சொல்லிட்டாருல, அறா. டேய் நீ வாமா.
அவனை ஜெயிச்சிட்டப்பா. என் புள்ள சிங்கண்டா. இப்பதான் நீ என் புள்ள. டேய் சுப்பே, என்னடா தோப்புக்கார வர மாதிரி தெரியுதுடா. ஓடி போயிடுங்கடா. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுடா. ஓடி போயிடுங்கடா. டேய் நீ ஓடா. டேய் வாடா நீ ஓடா. சொன்னா கேளுடா. வந்து சொல்லடா. டேய் தோட்டக்காரன் வரடா. டேய் குண்டா வாடா. வா வந்து புடி. ஏய் நில்லுடா. ஏய் ஓடாடா. ஏய் வாடா. இங்க போறியாடா? ஏய் புடி வா. ஏய் புடிச்சுக்கடா. ஏய் ஓடாடா. ஏய் ஓடாடா. ஏய் ஓடாடா. வெப்ப வெப்ப. ஏய் அடிபட்டுச்சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா. என்ன விழு புண்ணா? விழு புண்ணோ விழாத புண்ணோ. சரி என் பங்க கொடுந்த. உன்னதாண்டா காவலுக்கு நிக்க வைக்கணும். தோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல. அது இல்லடா. சரி சரி விடுறா. இந்தா படிச்சியாடா? நீ படிச்சியாடா? நான்லாம் நேத்தே படிச்சிட்டேன். நீதா? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? சுப்பு தானே படிக்கணும். அவனை தானே நான் கட்டிக்க போறேன். இல்லடா சுப்பு? படிக்காம எப்படா பரிச்சை எழுதுவ? நீ நல்லா படிடா. நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். உடுக்க நேர்ந்தவன் கை போலே. காப்பி அடிப்பது. ஓடிட்டு போறான். சுபு சுபு இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமாவா? வா. எங்க பாட்டி வீட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நேரத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ? சனியனே போவியா? சொல்ல போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு. போவியா? உனக்கு தெரியாமையா? பாட்டி போய் சேராம இது வேற. முதல்ல நீதான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவில் மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு முகத்தை கண்மை
பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில் பார்க்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ளே சிறக்கடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. ஏய், பொழுது போய் தாசி குழி விளையாடுறீங்களா? முண்டாங்களா? அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் எடுத்து வைங்கடி. இருமா, எடுத்து வைக்கிறோம். வாங்கி கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? டே சுப்பு, மூஞ்ச கழுவுடா, இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே சிலம்பாடிடுவான். அம்மா, சப்பாத்திக்கு மாவு கம்மியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. காவாலி பயல ஒண்ணு. அப்பா, அம்மா, ஏன் புள்ளடா நீ? சிங்க மாதிரில இருந்திருக்கணும். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவ. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மைகி போட்டு பவுடர் ஆம்பளையாடா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? அழகுடா, அழுகிய முழுகு. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. செய்வியா? வீர பெத்த புள்ள நீ. என்ன கொன்னாலும் கூட நீ அழுவ கூடாது. அழுவுடா. இன்னொரு தடவை நீ ஆடுன குடும்பத்தோட வெட்டி போட்டுருவேன். எனக்காக பேச மாட்டியாமா? என்ன உனக்கு பிடிக்கலையாமா? புடி பாத்து. எப்பவுமே தன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அம்மா அவரை அடக்கிடுவாங்க. குடியா முழுகிடுச்சு, சாப்பிட வாங்கடி. இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? வாங்க. அப்பா, இதை உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறேன். அப்பா உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கொல்லு மாதிரி பாத்தியா? இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு. என்னை எப்படியாவது சிலம்ப வேறுன்னு ஆக்கிடணும்னு அன்னையிலிருந்து அப்பா எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் எனக்கு சிலம்பம் வரவே இல்லை, பரதம் தான் வந்தது. டேய், என்னடா பண்ற? ஒண்ணு இல்லப்பா. ஒழுங்கா பாரு. ஏய், என்னது? வாடா, நான் பண்ற மாதிரியே பண்ணு. கால் அப்படி வை.
டேய் ஏன்டா தப்பா பண்ற? சரியா வை, பின்னாடி வா. என்னடா பாக்குற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன தப்பு தப்பா பண்ற? சரியா பண்ணு, வா. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற, போய் அந்த கம்பை எடுத்துட்டு வா. டேய் கம்ப சரியா படி. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற, சரியா பண்றா. பார்வை கத்தி மாதிரி இருக்கணும். டேய் என்னடா நாட்டியம் ஆடுற மாதிரி கண்ணை பாக்குற? சரியா பாடுறா. அடட மாப்பிள்ள பின்றான். இந்த போடு போடுறான். அடடடா பிரமாதமா ஆடுறியடா மாப்பிள்ள. எங்கடா இதெல்லாம் கத்துக்கிட்ட? அம்மா கிட்ட. உங்க அம்மா இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? இந்த ஓலையில எனக்கு பிபி செஞ்சு தாங்கப்பா. செஞ்சு தரடா செல்லம், வாடா. உனக்கு இல்லாத பிபியா? உனக்கு வாட்சு, மோதிரம், கண்ணாடி எல்லாம் செஞ்சு தரேன்டா. எனக்கு மாமா 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 எனக்கு மாமா மாமா. இருற மாப்பிள்ள, வாசிக்க விட மாட்டியே. இந்தாடா நீயே வாசி. இந்தாடா தங்கம், வாட்சு, மோதிரம், கண்ணாடி. விளையாண்டு இருங்க என்ன, நான் வந்துடுறேன். எங்க அம்மா ரொம்ப பாவம். தன்னோட ஆசைகளை எல்லாம் மறந்துட்டு அப்பாவுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்ய பழகிட்டாங்க. உன் புள்ள சிலம்பாட சொன்னா கூத்தாடுறான் உன்ன மாதிரியே. என்ன முறைக்கிற? அம்மா சொன்னாங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கட்டிக்கிட்டேன். ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா தலையாடுறதுக்கு நாங்க என்ன உங்க அடிமையா? ஆடுனா என்ன குத்தமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கண்டுட்டேன்? 4 குழந்தைய பெற்றதான் மிச்சம். வீரம் விளையிற பூமிடி இது. வீரனுக்கு வாழ்க்கப்பட்டா நாங்க என்ன கோழையா இருக்கணுமா? என் பையனாச்சு என்ன மாதிரி இல்லாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழட்டும். அழாத, அழுகைய முழுங்க. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நான் ஒன்னும் அழல. வெங்காயம் எரியுது. என்னடா வழக்கம் போல சூடா இருக்க போல இருக்கு? தள்ளுற தள்ளுற தள்ளு. மூஞ்சா பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. போய் மூஞ்ச போய் கண்ணால பாடுறா. இப்படி கொடுமா, அவனே சூடா இருக்கான். சூடா காஃபி வேற. நீ போமா உள்ள. அடாடாடாடா பிரமாதம்டா. என்னமா அண்ணா சுப்பு பின்னிட்டான்டா. சிங்க குட்டிடா அவன். சிங்க நீதான்டா மாப்பிள, குட்டிடா அவன். அம்மா சுப்பு மூஞ்சில தண்ணி ஊத்திட்டாமா, சீக்கிரம் வா. தோ வரேன் அவன. ஏய் சனியனே வாடா. சுப்பு ஓடுங்க அத்தை, அத்தை ஓடுங்க அத்தை, அத்தை ஓடுங்க அத்தை. ஏய் ஏன் புள்ளையா நான் அடிக்கிறேன்? உனக்கு ஏன்டி பொத்துட்டு வருது? ஐயோ அம்மா சுப்பு முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அவன் உன் புருஷனா? ஆமா சுப்பு அடிச்சா எனக்கு கோவம் தான் வரும். ஓடுறி. ஏய் நில்லடி. ஐயோ அம்மா மீனா முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அந்த விளக்கமா எடுபட்ட சிறுக்கி வீட்டுக்குள்ள வா, உன்னை விளக்கமார்த்தால அடிக்கிறேன்.
மழை துளி குதிக்கிறதே என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும் மழை துளி சிறும் இடம் யாருக்கு தெரியும் இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா சின்னஞ்சிறு இதயத்திலே மழைத்துளி குதிக்கிறது என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே மழைத்துளி விழுவது மண்ணுக்கு தெரியும் மழைத்துளி சிறுமிடம் யாருக்கு தெரியும் இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா ஏரேரிரேரோ ஏரேரிரோ கிளைகளில் பூ பூத்தால் ஊருக்கு தெரிந்துவிடும் வேரிலும் பூ பூக்கும் அதுதான் பெண்ணிதயம் பெண் மனதின் காதல் எல்லாம் கைரேகை போலே வளர வளர கூட வளரும் கண்ணாடி பிம்பம் அதை கை தீண்டும் வயது தினம் அன்பாகி அன்பாகி அலைபாயும் மனது பிள்ளை இங்கே உண்டுச்சுடா கிண்டலாமா கிண்டலா சுப்பு நில்லுந்த உன்னதான் என்னாச்சு சுப்பு நில்லு விடு சுப்பு இந்த சொல்லுந்த போகாதுந்த எனக்குள்ள நான் உணர்ந்த பெண்மையும் பாஸ்கர் மீதான என்னோட காதலையும் மீனாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டு தான் நினைச்சிருந்த என்னோட மீனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. டேய் சுப்பு வந்துட்டான்டா. பாஸ்கர் என்னை தோப்புக்குள்ள கூப்பிட்டப்போ உள்ளுக்குள்ள பரவசமா உணர்ந்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய முதல் காதலை சுவாசிக்க ஆரம்பிச்சேன்.
சுபா சுப்லட்சுமியாடா? என்னாச்சு சுப்பு? ஏன் நேத்துல இருந்தே கூட பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. இப்போ நீ சொல்லலன்னு நான் கத்திடுவேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி உம்னு வச்சுட்டு இருக்க? சரி சுப்பு, சிரி சிரிடா. விடுங்க சுப்பு சிரின்ற. என்னந்த எதுவுமே பேசாம பொம்பளை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிக்கலாம் போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. இப்போதான் நான் பொண்ணுங்கிறத உணர்றேன். எனக்கும் அதான் அந்த பிரச்சனை. இது நான் பொண்ணா உணர்றதா? சி அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா, பொண்ணா உணர்றது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும். நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்லை மீனா, நானும் தான். என்னந்தே சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல என்ன பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு. உன்னை இல்லை, பாஸ்கர. நான் உருவத்துல தான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுப்பு என்னந்த சொல்ற? நீ எனக்கு வேணும் சுப்பு. நீ பொண்ணாக முடியாது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த இன்னைக்கு நீ என் புருஷன்டா. புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மீனா. என்னை புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்னை தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது. பாஸ்கர் தொட்டா தான் வருது. அது எப்படி வராம போக முடியும்? நீ என்னை விட்டு போக முடியாது. இப்போவே இங்கே நீ எனக்கு புருஷனாகிற. பூவின் மனம் பூவில் இல்லை, பூந்தென்றலோ தொடவே இல்லை. தீன் குணம் தீயில் இல்லை, தீண்டும் விரல் சுடவே இல்லை. பூவின் மனம் பூவில் இல்லை, பூந்தென்றலோ
என்ன காரியம் பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேடி. ஐயோ, என் வயிறு பத்திட்டு எரியுதடி. மானமே போச்சேடி, என் மானமே போச்சேடி. இந்த கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி, கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி. அவன் தெரியாம பண்ணிட்டான் மாப்பிள, மன்னிச்சிரு மாப்பிள. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேடி. பாவி, உனக்கு எப்படி? நீ என் பொண்ணாடி. என்ன மன்னிச்சிடு மீனா, என் மேல எந்த தப்பும் இல்ல. அப்பா, அடிக்காதீங்க. மேல வளர்ந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. வாடா. டேய், சொல்றேன், தோப்புக்குள்ள என்ன நடந்துச்சு? தெரியலப்பா. கொஞ்ச நாளாவே நான் பொம்பளையா மாறுறது என்னால உணர முடியுதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்றது?
என்னடா சொல்ற? ஆமா ஆமா. சீ. அம்மா நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்பேம்மா. அக்காவோட பாவாடை சுட்ட போட்டுக்கணும் ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு ஆனாமா காரணம். பேசுங்கப்பா, 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 பேசுங்கப்பா. நான் எந்த தப்பு பண்ண எனக்கு கேளுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலம்மா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு ஊரே பேசும்மா. பிறந்த இருந்து ஒருத்தர் புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க. அவன் என்னன்னா பொம்பளைட்டு சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னம்மா சொல்ற? சும்மா பொம்பளைட்டுன்னு சொல்றேன்ப்பா. என்னால இன்னொருத்தருக்கு முந்தானி வரைக்கும் முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா, அழாதம்மா. சுப்பு என் மாப்பிள்ள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஆனா செத்துருவேன்னு மாத்திரம் சொல்லாதம்மா. என்னால தாங்க முடியாதுமா. ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அப்பா இந்தாங்க அடிங்கப்பா. கொல்லுங்க. எனக்கு புதுசு இல்ல. எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்களே. என்னை விட 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதா உங்களுக்கு முக்கியமா போச்சு. 3 அக்காவோட 4வது பொண்ணா என்னையும் ஏத்துக்கூடாதாப்பா? நீ என் புள்ள இல்லடா, செத்து போட. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுப்பு நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். ஐயோ என்ன காரியம்டா பண்ற? என்னடா இது? உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா? வைத்தியமாடா நீ? ஆடுற கம்பத்துக்கு நெருப்புல போட்டுருக்க. வீர வீரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேட்டா. ஒரு பையல பெத்துட்டு ஒழுங்கா வளர்க்க முடியலடா. அழுவாதரா வேலு, அழுவாதரா. டேய் வாடா வாடா, உள்ள போலாம். வாடா வாடா. டேய் அழுவாதரா. சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. வாடா வாடா. சுப்பு, காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரு தெரியும்? தெரியல மீனா. எங்க அப்பா அம்மாவே என்ன புரிஞ்சுக்காம வெறுத்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த ஊரை நான் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் காசு வேணும் மீனா. நீ இல்லாம இந்த ஊரு காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு. நானும் வேற. வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. அழுவாதரா, எல்லாம் சரியாயிடுச்சு. பார்க்க போகுது. உள்ள போங்கடி போ. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அழுவாதரா குழந்தை மாதிரி. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன். வேணாண்டா, இப்பதான் உன்னை சமைச்சிருக்கு. அதுக்குள்ளார அதை கூட்டிட்டு வந்து சடகு சுத்த சொல்றியா? உன்னை பெத்த அதை செத்துருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் 10 புள்ள பெத்துக்க உடம்புல தெம்பு இருக்குடா. தெம்பு இருக்கலடி. என்னடா மடைய மாதிரி பேசுற? அப்ப என் பொண்ணுக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டி கொண்டாந்து வீட்டுல பதைக்க சொல்றியா? டேய், உனக்கு வேணா உன் புள்ள முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ள முக்கியம். டேய், மாப்பிள்ள இல்லாம மீனா செத்துருவாடா, செத்துருவாடா.
வா சுப்பு வா. டேய் கேளுடா, நான் சுப்புவோட வரேன். எதுக்குமே அழாத, நீங்க ஏன் அழறீங்க? ஊருக்குள்ள விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மீனா ஓடாத, நில்லு. சீக்கிரம் போ சுப்பு. மாப்ள இறங்கிடுறா. மீனா நில்லு. மாமா மாமா என்ன விட்டுடு போ. கூட்டு வரேன்மா அவனை. அழுவாதம்மா, அழுவாத. நான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, அழுவாதடா. மீனா மீனா என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஒண்ணு இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா, அவன் வந்துருவான். நீ ஒண்ணு இல்லம்மா. அம்மா ஏமா இப்படிலாம் பேசுற? அவன் எங்கம்மா போயிட போறான்? அழுவாதடா செல்லம். அம்மா மீனா நடு ரோட்ல உட்காந்து இப்படி அழுவுறியம்மா. அப்பா எதிர்றா, அப்பா கூட்டு வந்துடுறா, கட்டாயமா கூட்டு வந்துடுறா. நீ அழுவாதம்மா, என்னால தாங்க முடியல. போயிட்டேல சுப்பு, விட்டு போயிட்டேல சுப்பு, விட்டு போயிட்டேல. ஏய் அங்க பாரு ஒரு பந்தி தானா வருதுடி. ஏய் என்ன அவ்வளவு அவசரமா? எவ்வளவு வச்சிருக்கிற? ஏய் என்ன அவ கூட போறியா? ஏய் நீ தான் பத்தாச்சு போயேன்டி. நீ என் கூட வர மாட்டியா? போலாமா? ஏய் என்ன நீ எங்களை மாத்தி நெளியிற? நீ கோத்தியா? ஏய் என்ன யோசிக்கிற? எனக்கு ஆளை பார்த்தாலே தெரியும். அட என்ன பைகையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சென்னைக்கு போறேன். போய் இத பாரு பிஞ்சு, இது பெரிய உலகம். உனக்கு இதெல்லாம் புரியாது. நாங்கெல்லாம் பம்பைக்கு போறோம். அங்க போய் உன்னையே எங்க ஜமாத்துல சேர்த்துக்கிட்டு உன்னையே தங்கச்சா ஏத்திட்டு போறேன். என்ன என் கூட வரியா? சரி வா போலாமா? என்ன ஏ மாமா ஏன் போலாமா? எல்லாம் எங்க போறீங்க? நாங்களும் பம்பாய்க்கு தான் போறோம். எங்களையும் கூட்டு போறியா? கூட்டு போய் விட்டா என்ன தருவ? போங்க போய் வண்டியில இருங்க. என்ன புதுசா கேக்குற? வாங்கிட்ட இருக்கிறத நீ கொடு, என்கிட்ட இருக்கிறத நாங்க தான். இனிமே நீ சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். பயப்படாதப்பா. உன்னை நான் பம்பைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஆனந்தின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க உன்னை நாயக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. உனக்கு நிர்வாண பூஜை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணா நீ பொம்பளையா மாறிடலாம். உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்ண, வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்குது, பண்ணித்தான் ஆகணும். எல்லாருமே இப்படி பண்ணணுமா? எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு இல்லை. இன்னைக்கு எங்கள்லையும் நிறைய பேர் படிச்சு நல்ல வேலையிலலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு மக்களும் அரசாங்கமும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. போலாமா? சென்னைக்கு போக இருந்த என்னுடைய பயணம் பிரியாக்காவால மும்பைக்கு மாறிடுச்சு. அங்க ஆனந்தி குரு கிட்ட என்னை ஒப்படைச்சாங்க. அங்க உள்ள திருநங்கை சமூகத்துல நான் அறிமுகமானேன். देखो मेरा दोस्त आया इधर. मेरे को बिरयानी चाहिए. ये देख ली, नया पिंजे आया. देखना. जया माँ, जया माँ. बताई को कहाँ पड़ती हो? ये बम्बई का रोटी है, सात घर का रोटी है. पूरे हिजड़े लोग आके बैठे क्या, तो रोटी खा के जाने का. हमारा घर का रोटी है. कौन सा गांव? मद्रासी. உன் பேர் என்னப்பா? சுப்பு. சௌந்தர்யா, இந்த கோத்தியை பத்திரமா பாத்துக்க குருபாய். நான் ஊருக்கு போறேன். நீ இல்லைன்னா என்னடி, உன் ஸ்தானத்துல இருந்து என்னால பாத்துக்க தெரியாதா? சரி குருபாய், இந்த கோத்தியை நான் சேலாவா பண்ணிக்கிறேன். ஏண்டி அவ சம்மதமே இல்ல, எப்படி நீ சேலா பண்ணிக்குவேன்? என் மேல பொண்ணா வர்றதுக்கு உனக்கு விருப்பமா? விருப்பமாண்டி. ஏண்டி அவளே சம்மதம் சொல்லும் போது நாளைக்கு நானே விட்டு கூட்டிட்டு போலாண்டி. சரி கூட்டு வாடி. சுப்பு, எங்களை மாதிரி வர உனக்கு சம்மதமா? சம்மதம். அதான் வரேன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்னடி, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொட்டி விசேஷத்திலிருந்து சௌந்தர்யா அம்மா என்னை தாயம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க மானம்மா
என்னை தன்னோட மகளா ஏத்துக்கிட்டு எனக்கு துணிமணி எல்லாம் கொடுத்தாங்க. मानो सर दर्द है चाय बनाओ. बेनू कौन सा गाँव तंबा? ஏண்டி இது என் ப்ளவுஸ் தானே, நீ ஏண்டி எடுத்த? ஏண்டி ஜாக்கெட் நல்லா இருந்தானே பார்த்தேன், அதுக்கு ரொம்பவே கோச்சிக்கிற. மானு என்ன பண்றா? देख दे किसनल किसनल नहीं पाम बढ़ता अम्मा, पाम बढ़ते. जियो जीत रहे बेटा. हे मानू इधर आओ. सटाई बिछा मूरत को बिठा. मान गांव से लेके आया अम्मा. तेरे गांव से आके है, देख जाकर देख नानी की बोल दे. सुबह डरना मत. ये मानू ओकर वेडी कोती है. ஏன் உம்முன்னு இருக்க? गांव से नया मूरत आया. கோத்தி சீசா இருக்காடி, இன்னும் அழகா இருக்கா. ஆமாண்டி. அவளே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. என் சேலை என்ன கொஞ்ச நாள்ல அவ பார் மும்பையை விலைக்கு வாங்கிடுவா. कौन से गांव बेटा? मद्रास से. वो तमिल. संध्या नया कोती आया, कपड़ा लेके आओ. चमा देखने के लिए और सर के रहती ना ना. நானே கப்படா கொடுக்குறாங்க, எழுந்து பாம்பட் சொல்லு. जियो बेटा. சீக்கிரம் பத்தாச்சுன்னு வாங்கடி. சீசா இருக்கா, கை போட்டா. ஆமா ஆமா ஜோப்பன் தான். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். डरो मत बेटा. ए यहाँ देख कोती नारन सर के है वो, देख डी. वाह 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 ஜோப்பன் எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா. ஜியோ ஜியோ கருமா. बैठो बैठो. வாடி மூக்கு குத்தலாம், இன்னும் அழகா இருப்பா. தள்ளி உட்கார் குருபாய். लेमा नाका पुली. ஏ பிஞ்சு மூக்கு குத்த போறேன், எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாத. कुछ भी डरना मत बेटा. नाक का पुल्ली रहे तो नारन जैसे रहते. जियो माँ. மூக்க காட்டுமா. சின்ன வலி தானே. ஐயோ செல்லம் இல்ல. திருகாணி போட்டாச்சு. எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா. बहुत अच्छा. यम्मा सीसा रखराडी. हिजड़े में नया कोती को नाम रखना है. क्या रखना मालूम है? इसका नाम मैं रखूंगी. मैं रखती इसके नाम चांदनी. पाकर नடிக்கிற சோபனா மாதிரியே இருக்கறா. சோபனானே வைக்கலாம். अच्छा नहीं मैं रखूंगी. क्या नाम? इसका नाम मुनियम्मा. ये सब अच्छा नहीं, मैं रखूंगी इसका नाम कलकी कलकी कलकी. दीन दीन दीन. ए रमैया. हाँ. ये मुहूर्त के लेके जाकर. अच्छा मी. ना के बस बोल दिया, इसको लिफ्ट लगा दो. अच्छा मी. திருநங்கை சமூகத்தின் தலைவியா இருக்கிற நாயக் வீட்டில் எங்கள் திருநங்கை சமூகத்தோட சம்பிரதாயப்படி பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து சுப்புவா இருந்த நான் கல்கியா மாறிட்டேன். जल्दी कपड़ा खोल के अंदर से घर पे अंदर आ जा. अरे आना जल्दी करके. क्या हुआ? चलो எல்லாரும் உள்ள வாங்க. आओ 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 बेटा जल्दी आओ ना. जियो 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 माँ. हाँ वो गुरु एक जगह नई मुहूर्त आ गई ले. क्या मालूम वो कोती अच्छा है. अच्छा वो नया मुहूर्त है. मेरा चेला को रीत डालेंगा. मुहूर्त? हाँ नया मुहूर्त. तुम्हारा नाम क्या? मेरा नाम मानू. मेरा गुरु का नाम कनका. तुम नाम? मेरा चेला का नाम सुब्बू. सुब्बू. एक और मुहूर्त. ये मुहूर्त है? ये नया मुहूर्त. मेरा चेला को रीत डालेंगा. अरे जीनत रीत डालेंगा. वो कोरी मुहूर्त है. अच्छा बेटा. अच्छा माँ. चेला का 500 रुपया समझे. अच्छा माँ. तुमका 500 रुपया. अच्छा माँ. और मेरा गुरु का 200 रुपया सटाई में रख. चाय पैसा दिस्ता रख दे वो. अच्छा 500 रख बेटा. रीत में डालने माँ 500 रुपया माँ. वो 1200 है. नानी का 200 रख माँ. अच्छा मेरा सोनाली ये क्या बोझ रीत निकाली. 1200 है ना. वो कौन सा नाम है? मेरा गुरु भाई.
किधर रहती वो? मेरा घर में। अच्छा गुरु पाँव पर रेत डालेंगे। अरे डालो। अच्छा वो बाण का चाला वो नाम का बोली वो सुबह का 5 रुपया रेत डालने का दिन 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 बेटा का बेटा मैं लालू தோழிமார்கள் உடனிருக்க புது பிறவி எடுத்து விடு பூ போல மறந்து விடு செல்லமென பெற்ற தாயுனை அழைத்திருப்பாள் அங்கம் மாறி வளர்ந்தவுடன் அவளை கூட வெறுத்திருப்பாள் நதியில் இறகாய் மிதக்கும் வலி கரையில் இருந்தால் தெரியாது உடலை வெறுத்து சுமக்கும் வலி உலகில் யாருக்கும் புரியாது சிட்டுக்குருவி போலே நீ விட்டு விடுதலையாகின்றாய் சுற்றும் பூமி சொந்தமாக்க போகின்றான் நீயாகி வா போய் நேராகி வா ஜெய ஜெய மாதா சந்தோஷி மாதா 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 பெண்ணை காத்திருந்த காலம் வந்தது கும்மியடி கண்ணம் முழுவதும் வெட்கத்தால் கதைகள் பேச பாட்டுபடி உனக்கும் உறவுகள் இருக்குதடி உன் போய் எல்லாம் சிரிக்குதடி இறக்கும் வரைக்கும் இந்த நொடி நெஞ்சில் இருக்கும் நல்லதடி இன்பம் இன்பம் இன்பமென இன்பத்திலே மூழ்கிவிடு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தால் கூட வாங்கிவிடு நீயாகினாய் வானேராகினாய்
பொன்னாக உருமாறி நீ வா போய் வா மகளே போய் வா நம் மாதாவின் வரம் வாங்கி நீ வா இத்தனை நாளாய் சுமந்து வந்த சுமையை இறக்கி வைத்து விடு எத்தனை கனவுகள் நீ கண்டாய் எல்லாம் பலிக்கும் கிளம்பி விடு தாயம்மா துணையிருக்க தோழிமார்கள் உடனிருக்க புது பிறவி எடுத்து விடு பூ போல மறந்து விடு போய் வா மகளே போய் வா புது பெண்ணாக உருமாறி நீ வா போய் வா மகளே போய் வா நம் மாதாவின் வரம் வாங்கி நீ வா ஜெய ஜெய மாதா சந்தோஷி மாதா 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 ஜெய ஜெய பாம்படுத்துனானே ஜெயம்மா 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 नानी कल की बहुत अच्छी नाच रही है। अच्छा अच्छा मैं कल आके सिखाती दे रही हूँ। अब मैं चल रही हूँ। अच्छा बेटी ठीक है नमस्ते 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 बहुत अच्छा नाच रहे இருங்கடி ஏன்டி இவ்வளோ அர்ஜென்ட் பண்றீங்க சீக்கிரம் குடண்டி ஃபர்ஸ்ட் நானே குடுமா ए क्या मानो रोटी बहुत छोटा है सौंदर्य कैसा है सेठ चपाती खाओ कल की दो खाना खाओ என்ன குழம்புனே தெரியலடி सेठ बहुत करते सेठ धंधा కొంతరడి कोती पजा आज नहीं है ये क्या बात है धंधा करने के लिए आया अच्छा எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வர்ஷினி டீச்சர் என்னோட நாட்டிய ஆர்வத்தை பார்த்து நாட்டியம் கற்றுக் கொடுத்தாங்க. கை இங்கே நல்ல இப்படி இங்கே வெரி குட் வா அம்மா சாயா இப்ப வரேன் நீ தஞ்சாவூர்னு പറഞ്ഞപ്പോ എനിക്ക് ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்ற குரு திருவையாரா நான் அவர்கிட்ட தான் பரதம் கத்துக்கிட்டேன் தஞ்சாவூர்னு சொல்றீங்க நீங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கே நோ 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 ஐ அம் பேசிக்கலி மலையாளி ஓ ஆமா थैंक यू மா உனக்கு படிக்க தெரியுமா நான் +2 பாதி படிப்பிலேயே விட்டுட்டேன் படிக்க கத்துக்கோ ரொம்ப முக்கியம் இட் will help you
தேங்க்ஸ். நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி பெக்கிங் ப்ராஸ்டியூஷனுக்கு போயிருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, பெரிய டான்ஸர் ஆகணும்னு. ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்கள் எப்போ பம்பைக்கு வந்தீங்க? கொச்சியில் மலையாள ஃபிலிம்ஸில் நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹிந்தி ஃபிலிமில் சான்ஸ் கிடைச்சது. ஸோ அம்மாவும் ஞானும் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். ஏரியா தாதா வீட்டுக்கு நாங்கள் பதாய் டான்ஸ் ஆட போகும்போது அவன் முதல்ல என்ன பார்த்தான். नमस्ते मालिक। हाँ नमस्ते नमस्ते मालिक। वो तोहफा ला उसका पूरा 100 देने का मुझे। अच्छा जाओ लेके आओ। पता है वरंगड़ी किधर इसमें पैसा? என்னடி டப்பரே வந்துல கவுடிஸ்ல டப்பர் வந்துறியா குர்பாய்? दीदी का पास दे मां। अच्छा है तेरा पानवती पूरा बाहर जाने का मेरे बेटे को। ये 1 रुपया रखो, तेरे का अच्छा बच्चा फायदा होएंगी मेरे लाल को। ये बधाई का गाना खाओ ना। आजा आजा बेटी इधर आओ बेटी। இங்க வந்து நில்லு. नमस्ते बोल सब लोग। नमस्ते सोलो। नमस्ते। पाड़ी साजी रंगा गली मेरी माँ सुनरी कोटे में। साजी रंगा गली मेरी माँ सुनरी कोटे में। साजी रंगा गली मेरी माँ सुनरी कोटे में। अरे लल्ला जियो जियो रे बल्ला, अरे लल्ला जियो जियो रे बल्ला। अम्मा तेरे मुन्ने सारी रोटे क्या है, लाल मेरे लल्ला तेरे मुन्ने क्या है। साजी रंगा गली मेरी माँ सुनरी कोटे में। आजा आप लोग नजर उतरने का। लींबू ले क्या? मेरे सेठ को पानावती बाहर जाना, दुश्मन दूर होना, अच्छा सा कमाना, लक्ष्मी आके घर में बैठने का, नजर पूरा उतरने का। या बाहर तोड़ो, मैं दुआ दे के आती हूँ 100 साल अच्छा रहने का। यहाँ देख जी, कोई भी मेरे साथ वाला आएंगे तो मैं इधर निशान डाल के जा रही हूँ, बोल दे जाके अरे जी नमस्ते, जाके अरे जी, जाके अतिन जी। हाँ बेटी। हाँ नमस्ते नमस्ते, जाके अतिन जी। हाँ बेटी बैग कोड हम निशान पोट्टु वरें। சீட்டு போடுறீ சௌந்தர்யா. என்னடி இந்த பந்தி? कहाँ जाते गुरबाई? बाहर जाते गुरबाई। எங்க கூட்டிட்டு போறீங்க? चलो அவங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாமையே நான் போனேன். चलो ए आना इधर விடுறா। ला खुशी करो जी। ए चिल्ला मत जा। कहाँ जा रहे हो? नहीं கையை விடுங்க। मजा करो सेठ। விடுறா கையை விடு। ஏய் விட்டுறா। டேய் என்ன விடுறா। चिल्ला मत। விடுறா। விடுறா। बैठो। चिल्ला मत। इतना आवाज देने से किसी को पता नहीं चलेगा। என்ன விடுன்னு சொல்றேன்ல, என்ன விடு। ஏய் என்ன விடு ப்ளீஸ்। ஐயோ என்ன விடு, என்ன விடு ப்ளீஸ்। हमसे जाने के लिए कोशिश मत करो। என்ன விடு। வேணாம் சும்மா கேளு. உன்னை அண்ணன் நினைச்சேன்,
இப்படி பண்ணிட்டியேடா பாவி. என் புள்ள சிங்கண்டா. அங்க எனக்கு நடந்த கொடுமையை விட எங்க சமூகத்தை பத்தி அவன் சொன்ன சொல்லுதான் எனக்குள்ள ஒரு வெறியை ஏற்படுத்துச்சு. என்னையும் மீறி எனக்குள்ள ஏற்பட்ட வெறியால அவனை நான் பலமா தாக்கிட்டேன். பதட்டமா தாயமா வீட்டுக்கு நான் போனேன். ஆனா அங்க छोड़ के चला गए तुम इस बम्बई में हम लोग कौन है नानी? हम लोग कौन है? निद्राना मत कल की तुम चले जाओ नानी के छोड़ के चले जाओ कल की छोड़ के गया नानी नानी चले जाओ नानी लेके जाओ कल की लेके जाओ उधर मत रखो आ जाएगा वो. कल की तुम जाता नहीं. चलो चलो चलो. கல்கி என்ன இது பிடிக்க இந்த அட்ரஸ்ல இருக்கிற என்னோட குருவை திருவையாறுல போய் பாரு. கல்கி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேல இங்க இருந்து உன்னோட உயிர் காப்புது. கல்கி இத்தனை பேர் சொல்றேன் கேளு எழுந்துரு. என்ன விட்டுருங்க கல்கி போ. சொன்னா கேளுங்க. என் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு பர்சினி டீச்சர் திருவையாறுல இருக்கிற அவங்க குரு வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तत्ति 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 दिन्नता तक्किट तिक्किट तुंग तत्तुंदि तुंग तत्तुं किट तक तक तरिकिट तक तक तुंदि तुंग। Tom, kita taka taka tari kita taka tom tom kita taka taka tari kita taka tom kita taka tom tom kita taka tom kita taka dim kita taka kita ti kita taka tati talang tati kena tumda tati taka tumda tati taka tumda. Kajuno takatari, kajuno kita tadi, kajuno terang kita kajuno dah. Tak kita dik kita tunggu, tak tunggu itu kan? Tak tunggu kita 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 tunggu.
ஒரு நிமிஷம், நான் தான் மதிவாணன். ஓ, தஞ்சாவூர்ல இருந்து கணேசன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மருங்குளம் மில் ஓனர். ஆமாங்க. உங்க ஊர் கோயில் விசேஷத்துக்கு என்னோட நாட்டியத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அப்படியா? உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க உட்காருங்க. அப்புறம் திருவிழாவுக்கு உங்க நாட்டியத்தை பத்தி அப்பாட்ட பேசிட்டு வந்தேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் கணேசன் என்னை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? முதல்ல நீங்க உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. என்னை பத்தி என்னங்க சொல்றது? எம்சிஏ படிச்சிருக்கேன். எங்க ரைஸ் மில்ல நான் தான் பாத்துக்கிறேன். நான் கூட நல்லா படிப்பேங்க. ஆனா படிப்பு பாதியிலே நின்று போச்சு. அதுக்கு என்னங்க, தொடர்ந்து படிச்சுட்டா போச்சு. அது எப்படிங்க? நாளைக்கு சொல்றேன். இப்போ வர்றேன். என்னங்க, ஆள் வர்றது கூட தெரியாம இன்ட்ரெஸ்டிங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹலோ, ஏன் அழறீங்க? அழுகைங்களா? எனக்கா? சின்ன வயசுல இருந்தே அழுகைய முழுங்குன்னு சொல்லியே எங்க அப்பா என்ன வளர்த்துருக்காங்க. அழுகையெல்லாம் மறந்தே போச்சுங்க. இது என்னங்க வெங்காயம்? ஐயோ, என்ன பண்றீங்க? இப்ப அறிங்க, வெங்காயத்தால கூட உங்களுக்கு அழுக வரக்கூடாது. என்னங்க இது? உங்களுக்கான டிகிரி அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படிங்களா? இது எனக்கு ஃபில் பண்ண தெரியாதுங்க. நீங்களே அனுப்பிச்சிருங்களேன். அனுப்புறீங்களா? அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து ஃபில் பண்ணி தரேன். ஏங்க, சாப்பிட்டு போங்க. இப்பதான்டா தெரியுது நீ ஏன் மில்லு விஷயமா அடிக்கடி மெட்ராஸ் போறேன்னு. டே, இப்பவும் மில்லு விஷயமா மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு திருவையார் தான்டா போறேன். ஓ, தரையில் உட்காருங்களே, சேர்ல உட்காருங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், உட்காரு. வீடு முழுக்க திறந்து வச்சுக்கிட்டு என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? தம்மபதம். இதெல்லாம் கூட படிப்பீங்களா? தனியா இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் தானே துணை. மும்பையில் இருக்கிறப்போ எங்க டான்ஸ் டீச்சர் எனக்கு இந்த படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்காகவே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அவங்க இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல்ல படிக்கிறப்போ நான் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன். அதுக்கு பிறகு கால சூழ்நிலை என்னோட லைஃபே மாறிடுச்சுங்க. என் குரு போனதுக்கு அப்புறம் இந்த புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப துணையா இருக்கு. ஏன் நான் இல்லையா? நீங்க எப்படி எனக்கு துணையா இருக்க முடியும்? நீங்க என்ன ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தயார்னா நானும் தயார்.
என் குருவுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்துட்டது நீங்க மட்டும்தான். நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியுது. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா அது கடவுள் கொடுத்த வரம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா. அது மேல நான் கொண்ட அளவுக்கு அதிகமான காதல் என் கண்ணை மறைச்சது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசா இருக்கு? ஜெர்மனியை சேர்ந்த கிளாஸ் வெஸ்மன் அப்படிங்கிற இசைக்கலைஞரும் பாண்டிச்சேரி பக்கத்துல ஆரோவில் நகரத்தை சேர்ந்த ஸ்வரம் தமிழ் இளைஞர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு அற்புதமான இசைக்கருவி இது. ரொம்ப ஈஸியா இருக்கு, நானும் கத்துக்கட்டுமா? இசைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னன்னு புரியறதுக்கு முன்னாடியே மதி காணாம போயிட்டாரு. யார் அது? ஏதோ சின்னையாவை பார்க்கணுமாங்க. ஐயா, நான் உங்க பையன் மதியை பார்க்கணும். திருவையாறுல இருந்து கல்கி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓஹோ, சாமி சரணம். ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு உன் கழுத்துல தாலியை கட்டியிருப்பான், அதை நம்பிக்கிட்டு இங்கே வந்துட்டியா? யோ காதர் சாமி, ஐயா இங்கே வாயா. இதுகிட்ட ஒரு 1000 ரூபாயை தூக்கி எறி. சரிங்க முதலாளி. அடுத்த கூலியை தூக்கி எறிஞ்சிருந்தான்னா கண்ட கழுதையும் படி ஏறி வந்திருக்காது. கருமம் பிடிச்ச பையன். சாமி சரணம். என்ன பேசுறீங்க? நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி, உரிமையோட வந்திருக்கேன். என்னது பொண்டாட்டியா? ஆஹா, என்ன மிரட்டுறியா? அவன் ஆம்பளை 1000 பேருக்கிட்ட போவான், சும்மா தாலியை கட்டுவான், சும்மா தாலியை அறுத்தறிவான். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு இங்க வாரியா? போ போ போ. ஐயா வா. டேய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்கா? கீழே இறங்கி போ. ஐயா ஐயா, ஒரே நிமிஷம். அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க, கூப்பிடுங்க அவரை. காதர் சாமி. ஐயா ஐயா ஐயா, என்ன விட சொல்லுங்க. ஐயா சொல்றாருல, நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? விடுங்கடா, சொல்லிட்டேங்கல்ல. சொன்னா கேளுங்கடா. மதி, நான் கத்துறது உன் காதுல விழலையா? என் புருஷனை பார்க்க விடுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான்,
எளவு காலு கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்தாங்க சாமி. சாமி சாமி, ஏதாவது வெளிச்சம் தெரியுதா? ஏற்கனவே உங்க பையன் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அதுல கலஸ்திர தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நல்லா சொன்னீங்க, அதானே பார்த்தேன். அப்பவே தாளப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்கலையே. மெட்ராஸுக்கு படிக்க போடான்னா அங்க சாமி சரணம் காதல் வச்சு விட்டேன்னு வந்து நின்னார். சொன்னேன், இவனை உதைக்கணும். ஒழிக்கிறத நமக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சா 5 வருஷம் ஓடி போச்சு. அன்னைக்கு போனவன் தான் இவ அப்பன், என் சம்மந்தி. சம்மந்தி. இப்ப நமக்கு பிரச்சனை அது இல்லையா? இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். 5-6 வருஷமா காத்துறது அல்லாடி போனேன். சரி, அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பையல இந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்றேன். அது நான் சொல்றது சரிதானே? பிரச்சனைன்னு சொன்னே தவிர குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலையே. எதுக்காக கோவப்படுறேன்? நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் நிவர்த்தனை இருக்கு, எதுக்கும் கவலைப்படாதேல். புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு புத்திர சந்தான யாகம் பண்ணணும், அல்லது அரவாணியோட அணையணும். அரவாணியோட அணையணும்னா? அரவாணிக்கு தாலி கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். புத்திர சந்தான யாகம் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது, சரியாவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவ கூட தங்கிட்டு ஏதாவது ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சாமி சரணம். மதி, ஒரு திருநங்கையை பார்த்து தாலி கட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க குளத்தில் தலையை பண்ணிட்டு வா. அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே, சரிதானே? தேவி, அப்பா, நிறுத்துறா. ஐயா, இதுக்கு மேல புத்தியில ஏற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக நானும் போய் விளக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆம்பளை பேருக்கு சொன்னா தெரியுதா பாருங்க, முழிக்கிறான். விளங்காது சாமி, இந்த குடும்பம் விளங்காது. இனிமே இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம நாதி ஏத்து போண்டிதான். ஏன் வெள்ளிக்கிழமை அதுமா சாபம் விடுறீங்க? எல்லாம் மதி செய்யும். அப்பா சொல்றது கேளுப்பா. வெறும் தோஷ நிவர்த்தி தானே, நாம என்ன தலைச்சனையா பலி கொடுக்க போறோம்? அவர் என்ன சொன்னாரு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் என்ன பேசுவாப்பா, நல்லா பேசுவேன். ஏன்னா உன்னை கஷ்டப்பட வைக்கல. ஒன்றை நான் காசு இல்லாம போட்ட சட்டையோட இந்த ஊருக்கு வந்தவன் 2 முட்டையும் தேவை உழைச்சு தான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு இல்லடா, 8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி, போ. உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கேட்கலன்னா நான் சொன்னது சொல்லிட்டு இங்க வா. அப்பா கத்துவாரே தவிர மனசுல ஒண்ணும் இல்லப்பா. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேரனையோ பேட்டியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்பா? ஜோசியத்து மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, அதான் சொல்றாரு. காசா பணமா ஒத்துக்கிட்டு செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலமா. இன்னொரு ஜென்மம் இருந்துச்சு வச்சுக்கோ, சொந்த கால்ல நிக்கணும். இப்படி அப்பங்கிட்ட கையேந்திர தரித்திரமா இருக்க கூடாது. சொந்த கால்ல நின்று வேண்டிய. எழுந்துருமா தேவி, எழுந்துருமா தேவி. என்ன ஆச்சுன்னு இப்ப அழுவுற? நான் உங்களை விட்டு போயிடுறேங்க. தேவி, உனக்கு என்ன தெரியாதா? உன்னை தவிர இன்னொருத்தைய பாக்குறது கூட என் மனசு இடம் கொடுக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு நீங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்துக்கு 2 நாள் தாண்டா. வேணும்னா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. மைக்கி காரியத்தை சாதிக்கிறதே உங்க வேலையா போச்சு. வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? ஜாதக நம்பிக்கைக்கும் ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் புருஷன் இன்னொருத்தி கூட படுத்துட்டு வரத நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்?
1 2 3 4 5 என்னங்க என்றீங்க? இல்ல இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே, இதுக்கு முன்னாடி எத்தனைன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். சும்மாமா. நீங்க தானே எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அதுக்கு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சொன்னாங்களா? அது உங்க தப்புங்க. எனக்கு மதி வேணுங்க. அவன் கல்யாணம் ஆனவமா? இப்போ நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டீங்கன்னா காணாம போயிடுவீங்க. வேற வழியை பார்த்துட்டு போயிடுங்க. அவர் எல்லாமே என்னால் வாழ முடியாது கணேசன். படுத்த தூங்க முடியல. கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி அவரோட நினைப்பு தான் இருக்கு. நானும் அவர் தேடி போகலையே. அவர் தானே என்னை தேடி வந்து அன்பை விதைச்சிட்டு போனாரு. உடம்புக்குள்ள ஒரு ஆலமரமே முளைச்சு நிக்கிற மாதிரி, நரம்பெல்லாம் தெரிச்சு போற மாதிரி வேதனையா இருக்கு. செத்துடலாம் போல தோணுது கணேசா. சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, கொலை கூட பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்காக நான் பொண்ணு வச்சுங்க, என்னையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் தேவையா? போய் நடக்கிற வேலையை பாருங்க. மொத்தத்தில் அவரை மறந்துருங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப நான் போறேன். ஆனா மதியோட நினைவுகளோட தான் நான் வாழ்வேன். அவரை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னோட காதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்க சுமைய அவங்க தான் சுமக்கணும். மதி சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஆண்டவன்கிட்டே விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மதி எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. பொதுவா பெண்களுக்கு காதல் தோல்விங்கிறது சாதாரணம். அவங்க இன்னொரு காதல் இன்னொரு கல்யாணம்னு திசை மாறிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி திருநங்கைகளை ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுலயும் காதல் தோல்வினா அது மீள முடியாத மரணம் போலதான். அதுல இருந்தும் நான் மீண்டு வந்தேன். மதிய பிரிஞ்சதும் இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் தோணுச்சு. என்ன போலவே அனாதையா ரோட்ல விடப்படுற திருநங்கைகளுக்காகவும் அனாதையா விடப்படுற குழந்தைகளோட நலனுக்காகவும் வாழறது தான் வாழ்க்கையோட அர்த்தம்னு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன். I'm in the hospital. Can you call me just after 30 minutes? Yeah, I'll talk to you later. இவங்க கல்கி. ஆண் பெண் குரோமோசோம் முரண்பாடோட பிறந்த உங்க குழந்தைய பத்தி பேச வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க மனசை திறந்து உங்க குழந்தைய பத்தி எது வேணாலும் கேளுங்க. உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். வரேன் கல்கி. Okay, doctor. Hey baby, so sweet. டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பெத்து பழிச்ச உடம்பு தாங்காது. அழாதீங்க. உங்கள் குழந்தை குரோமோசோம் டிசார்டரோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா பிறந்திருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டவன் ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுப்பான். தயவு செய்து இந்த குழந்தைய வெறுத்துறாதீங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க பெற்றவங்களாலேயே கைவிடப்பட்டு நிறைய இடங்கள்ல பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க குழந்தைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி திருநங்கைகள் பெற்றவங்களால கைவிடப்பட்டு எவ்வளவு துன்பமும் வேதனையும் அனுபவிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனையோ பேர் அன்புக்காக தினமும் ஏங்கி ஏங்கி செத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your child may become the future of this nation. Your child may become a revolutionary leader. உங்க குழந்தைய தயவு செய்து வெறுத்துறாதீங்க. தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் என் குழந்தைய அனுபவ ரசிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் வயிற்றுல உதைக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வெறுக்க முடியும்? கல்கி, இவர் யார்? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் வேண்டான்றாரு. ஓ கல்கி, என் குழந்தை இல்லாம இருக்க நீ முடியாது. தப்பா நினைக்காத கல்கி. அப்பாதான். ப்ளீஸ், விளக்க அணைச்சதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள சொல்லாம ஓடினவர் தானே நீங்க. இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு மனசை கொலை பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு இந்த குழந்தைய நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. நான் வளர்க்குறேன் நல்லபடியா. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நல்லபடியா வளங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து பாத்துக்குங்க. ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வரேன். கல்கி, நம்ம குழந்தைய நாமளே வளர்க்கலாம் தேவி. அழாத தேவி, ப்ளீஸ்.
என்ன சொரவினை வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? இசை உங்களுக்கு ரொம்ப இசைவா இருக்குல்ல? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. வலிகளை எல்லாம் இசையால தானே கரைக்க முடியும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு மறுபடியும் உங்க ஊருக்கு போகணும்னு தோணவே இல்லையா? தஞ்சாவூர் பக்கம் தானே திருவையாறு இருக்கு. பிள்ளார் தன் சுயம் மாறாம அதே குளிர்ச்சியோடு இருந்துச்சு. ஆனா என் மனசு முழுக்க காயங்கள். அந்த வரப்பும் தோப்பும் ஆத்தங்கரையும் அங்க வீசின தென்றல் காத்து கூட எனக்கு முள்ளாதான் உறுத்துச்சு. கடைசியா நான் மீனாவை பிரியும் போது பார்த்த அந்த கண்களோட சோகம் நான் ஊரை விட்டு வெளியேறின பின்னரும் கூட என்னை துரத்திட்டே இருந்துச்சு. சின்னஞ்சிறு இதயத்திலே மழைத்துளி குதிக்கிறது. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. ஒவ்வொரு வயதினிலும் ஒவ்வொரு கனவிருக்கும். வாழ்வே கனவுமயம் என்பதே மறந்திருக்கும். தோழமையின் கைப்பிடித்து நடந்து செல்லும் போது காதலெனும் ஊருக்கது கூட்டிச் செல்லும் பாரு. சிலர் தெரியாமல் போவார், சிலர் தெரிந்தேதான் போவார். இனி எதிர்காலம் என்னாகும் யார் சொல்லக்கூடும்? சின்னஞ்சிறு இதயத்திலே மழைத்துளி குதிக்கிறது. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழைத்துளி விழுவது மண்ணுக்கு தெரியும். மழைத்துளி சேருமிடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை ஒப்பாகுமா? எரி எரி ஐயே எரி ஐயே எரி எரி ஐயே. நான் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் சாதிசன மத்தியில் தலை குனிய வேண்டியிருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம அப்பா குடும்பத்தோட ஊரை விட்டே போயிட்டாராம். உயிருக்கு உயிராக பழகின சோப்பு மாமா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாங்க முடியாமல் காலையில் வீட்டுக்குள்ளே அனாதையாக செத்து கிடந்தாராம். என்னை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு மீனாவும் நாங்கள் படித்த ஸ்கூல்லையே இருக்கிற கன்னிகா மடத்தில் கன்னியாஸ்திரியாக சேர்ந்துட்டாலாம். அவரோட வீட்டையும் புல்லட்டையும் பார்க்கும்போது என்னை உயிரோட சிலுவையில் அறிஞ்ச மாதிரி ஒரு வலியை நான் உணர்ந்தேன். இப்போ மீனா எப்படி இருப்பாளோ? இப்போ நான் அவன் முன்னாடி போய் நின்று அவளுடைய அமைதியான வாழ்க்கையில் கல்லெறிய விரும்பலை. அத்தனையும் செத்து போய் மௌனத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு திரும்பி வந்தேன்.
என்னோட க்ரூவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். Have a safe journey. Nice to see you. Take care. Bye. சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறது, என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறது. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி